கேரட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து குக்கரில் நான் வந்து நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நெய் காஞ்ச உடனேயும் கேரட்டை வந்து திருவி வச்சுருக்கேன். நான் எவ்வளோனா 1 கிலோ கேரட்டை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா இந்த கேரட்டை வந்து வதக்கணும். அந்த நெய்யிலேயே வதக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து வேக வைக்க போகிறோம். இப்படி நீங்கள் குக்கரில் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கேரட் அல்வா வந்து ரெடி ஆகிடும். அதுக்காண்டி தான் நம்ம இந்த மெத்தடில் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேரட் வந்து நெய்யிலேயே நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ வந்து 1 கிலோ கேரட்டுக்கு வந்து 150 கிராம் ஜீனி நான் வந்து இப்போ சேர்த்துருக்கேன். மொத்தம் வந்து 250 கிராம் ஜீனி இதுக்கு தேவைப்படும். அதை பிரித்து 150 கிராம் ஜீனியை மட்டும் நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு 1/2 கப் அளவுள்ள பாலை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நான் வந்து இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கேன். 2 விசில் வரைக்கும் வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து மில்கி மிஸ்டில் அன்ஸ்வீட்டன் கோவா வாங்கியிருக்கேன் நான். அதை வந்து லைட்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கும் கம்மியாக இந்த மாதிரி வந்து ஒரு பேனில் போட்டு வதக்கி விட்டிங்கன்னா கிளறி விட்டிங்கன்னா அது வந்து மெல்ட் ஆகிடும். அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அல்வா செய்ய போகிறோம். 2 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துருக்கேன் நான். நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பை வந்து இந்த மாதிரி வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த வறுத்த அந்த நெய் கொஞ்சம் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்க அந்த கேரட்டை வந்து இதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிளறி விடுங்க. பாருங்க இந்த தண்ணி எல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வத்தணும். இப்போ வந்து லைட்டாக நான் வந்து அந்த மெல்ட் பண்ணி வச்சிருக்க அந்த அன்ஸ்வீட்டன் கோவாவை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். அப்படி நீங்கள் வந்து லைட்டாக அதை வதக்கி விட்டு சேர்க்கறனால என்ன ஆகும்னா இந்த கேரட்டோட அது ஈஸியாக மெல்ட் ஆகிடும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அந்த கோவா வந்து கேரட்டோட மெல்ட் ஆகி உங்களுக்கு வருதுன்னு பாருங்கள். இப்போ நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டாச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மொத்தம் 250 கிராம் ஜீனியில் மிச்சம் உள்ள 100 கிராம் ஜீனியை நான் போட்டுக்கிறேன். பிரித்து சேர்த்துக்கோங்க. 150 கிராம் குக் பண்ணுறப்ப இப்போ 100 கிராம் போட்டு இதை வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரி சேர்த்துக்கிறேன். அப்புறம் உலர் திராட்சையை சேர்த்துருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டாச்சு. இப்போ வந்து ஏலக்காய் பொடி நல்லா 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பொடியை வந்து போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இதை போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நான் வந்து நெய் சேர்த்துக்க போகிறேன். கடைசியாக தான் வந்து நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒவ்வொரு ஸ்பூனாக ஊற்றி கிளறி கிளறி நான் வந்து மொத்தமாக 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கேரட் அல்வா ரெடி ஆகிட்டே இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி ஷைனிங்காக வந்துடும். கேரட் அல்வா ரெடி.